வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்னைக்கு முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, எங்கள் வீட்டு மரத்தில் முதல்ல பறிச்ச கீரை இது. முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு பேனை ஸ்டவ்வில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிடுச்சு. இப்போது கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கூடவே காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கீரை கொஞ்சன்றதுனால ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு தாளிக்கிறேன். கடலைப்பருப்பு பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது வெட்டி வச்ச வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கிறேன். கூடவே பூண்டு சேர்த்துக்கிறேன். கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இப்போது தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ முருங்கைக்கீரை அதில் சேர்த்துடலாம். முருங்கைக்கீரையில் நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. அதனால் நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. இது சேர்த்துட்டு இது கலரி விட்டுட்டு பிளேட் போட்டு மூடி வைக்கலாம். கீரை வேகிறதுக்குள்ளே ஒரு மிக்சியில் காஞ்ச மிளகா, வறுத்த வேர்க்கடலை, உப்பு சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போது வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, உப்பு சேர்த்து பவுட்ரு பண்ணது இதில் சேர்த்துக்கிறோம். மீதி இருக்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஹெல்தியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா? அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.